சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். போதைப்பொருள் புழக்கம் குறித்து கவர்னரிடம் பழனிசாமி மனு. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் கவர்னர் RN ரவியை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று சந்தித்தார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான புகார் மனுவை கவர்னர் RN ரவியிடம் அவர் வழங்கினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது என்றும் சமீபத்தில் பறிமுதலான போதைப் பொருட்களின் விவரங்கள் குறித்த பட்டியலையும் கவர்னரிடம் கொடுத்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக்கிற்கும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் முழுமையான சுதந்திரமான நீதி விசாரணை வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைவர்கள் KP முனுசாமி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் உடனிருந்தனர். நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும், அண்ணாமலை அழைப்பு. திமுக ஆட்சியில் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். போதைப் பொருளால் கிடைத்த பணத்தின் மூலம் ஜாஃபர் சாதிக் பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு உண்டு. அதை NCB செய்ய வேண்டும். போதைப் பொருளுக்கு எதிராக தமிழகத்தில் உள்ள நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரி சென்னையில் பாஜக சார்பில் வரும் 12ஆம் தேதி மதியம் 3:30 மணியளவில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். அடம் பிடிக்கும் பிரேமலதா, பாஜக துவங்கிய ரகசிய பேச்சு. தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் இணைக்க 2 கட்ட பேச்சு முடிந்துள்ளது. திருச்சி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், வடசென்னை ஆகிய 4 லோக்சபா தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட், இடைத்தேர்தல் நடக்கவுள்ள திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி ஆகியவற்றை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. 3 லோக்சபா தொகுதிகளை மட்டும் தர அதிமுக தலைமை முன்வந்துள்ளதால் கூட்டணி பேச்சில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த சூழலில் தேமுதிகவை வளைப்பதற்கான வேலைகளை பாஜக துவக்கியுள்ளது. மத்திய அமைச்சர் முருகன், பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயகாந்த் மூத்த மகன் விஜயபிரபாகரனுடன் ரகசிய பேச்சில் இறங்கியுள்ளனர். தேமுதிக தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகளை மேலிட தலைவர்களிடம் கூறி ஓரிரு நாட்களில் முடிவை சொல்வதாக உறுதியளித்துள்ளனர். இதுகுறித்து தேமுதிக முக்கிய நிர்வாகி கூறியதாவது: விஜயகாந்த் மறைவின் போது கூடிய கூட்டத்தையும் அவரது நினைவிடத்தில் தினசரி கூடும் கூட்டத்தையும் வைத்து ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என கட்சி தலைமை நம்புகிறது. அதனால்தான் 4 லோக்சபா சீட்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேண்டுமென பிரேமலதா உறுதியாக உள்ளார். ஆனால் ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்புக்கொள்ள அதிமுக தரப்பில் மறுத்துள்ளனர். அக்கட்சி சார்பில் ஒருவர்தான் ராஜ்யசபா உறுப்பினராக முடியும் என்ற நிலையில் அதை விட்டுக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. பாஜகவிடமும் பிரேமலதா தரப்பில் கட்சி குழுவினர் அதையே வலியுறுத்தியுள்ளனர். வேறு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தன்னை அனுப்ப ஒப்புக்கொண்டாலும் பாஜக உடனான கூட்டணியை இறுதி செய்துவிடலாம் என பிரேமலதா எண்ணுவதாக அவர் கூறினார். தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் போட்டி. லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்களும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் VCKவுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதனால் திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று நேர்காணல் துவங்கியது. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட கனிமொழி MP மட்டுமே விருப்பமனு தாக்கல் செய்திருந்தார். அவரிடம் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் நேர்காணல் செய்தனர். வேறு யாரும் விருப்பமனு தாக்கல் செய்யாததால் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. பாஜக தலைமை கொடுத்த சிக்னல், பன்னீர்செல்வம் சுறுசுறு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார். தனி அணியாக உள்ள அவர் லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். ஆனால் பாஜக தரப்பில் கூட்டணிக்கு அழைக்காமல் காலதாமதம் செய்து வந்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் பன்னீர்செல்வம் திணறினார். அவரது ஆதரவாளர்களும் ஏமாற்றமடைந்தனர். பாஜகவை எதிர்பார்க்காமல் தேர்தல் பணியை துவக்கும்படி அவருக்கு நெருக்கடி கொடுத்தனர். இந்த சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது உறுதியானதும் பன்னீர்செல்வத்துக்கு பாஜக தரப்பில் சிக்னல் வந்துள்ளது. இதையடுத்து பன்னீர்செல்வம் சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்.
கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு குழு அமைத்ததுடன் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரின் விருப்ப மனு இன்று பெறப்படும் எனவும் அறிவித்தார். பன்னீர்செல்வத்தின் அறிவிப்புகள் அவரது ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன், மோடிக்கு அன்பரசன் எச்சரிக்கை. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது பேசிய அமைச்சர் அன்பரசன், திமுகவை ஒழித்து விடுவோம் என பிரதமர் கூறியுள்ளார். திமுகவை ஒழிப்பேன் என்று கூறியவர்கள்தான் ஒழிந்து போனார்கள். நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன், இல்லையென்றால் பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் என்றார். அதாவது எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், இவ்வளவு மட்டமா பேசுற போது பிரதமரை நாங்க பார்க்கவே இல்லை. ஓய்ச்சிருவாரு, ஓய்ச்சிருவியா நெப்போலியன் சொன்னார, கொஞ்சம் சொல்றது கேட்டுக்கா. இந்த திமுக வந்து சாதாரணமான இயக்கம் இல்ல, பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்க்கப்பட்ட இயக்கம், ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த திமுக. யார் யாரோ ஒழிக்கிறேன்னு சொன்னான், அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவானே தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். எல்லாம் வேற எங்கன்னா போய் பாரு. நான் அமைச்சர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் பீஸ் ஆகிடுவேன். அதனால வந்து தேர்தலில் நீ பண்ண சாதனை வச்சு ஓட்டு கேட்டு, நீ என்ன பண்ண சாதனை தெரியாதா? தைரியமான ஆளாக இருந்தால் அமைச்சரை நேரில் வர சொல்லுங்கள், அமைச்சரை பார்த்து பேச வேண்டும் என செங்கல்பட்டு பாஜக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரே வார்த்தை சொல்றேன், அதே பம்மல் சங்கர் நகர் 37 அம்மனியம்மன் பள்ளிக்கூடமா, அந்த அதே இடத்துக்கு வர சொல்லுங்க. இவர் நேற்று சட்டவிரோதமா ஒரு கூட்டம் போட்டார்ல, அது மீட்டிங் ஸ்பாட்டா? நாங்க போய் கேட்டா கொடுத்துருவாரா? காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கு, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. 1000 பிரச்சனை பண்றாங்க. தலைவர் அண்ணாமலையோட எண்மண் மக்கள் யாத்திரைக்கு 1000 பேச்சு பேசுறாங்க இந்த காவல்துறை. இந்த இடத்துல இந்த அன்பரசன் வந்து ஒரு கூட்டம் எடுத்து பீஸ் பீஸ் ஆகிடுவார் அவரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் ஆக்குவார். ஏன்னா தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, அவங்க ஸ்டாலின் இருக்காருல்ல, முத்துவேல் ஸ்டாலின், அவர் பேரறிவாளன் கூட வச்சிருக்கிறாரு. அவனை போய் கட்டி பூச்சார்ல, அவர் ராஜீவ்காந்தியை பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த புத்தி தானே ஒரு இவனுக்கு ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு. நான் அமைச்சரா இல்லைன்னா அப்படி பண்ணிவிடுவேன். நாங்கள் அதான் நானும் சொல்றேன், நீ அமைச்சராகவே இரு, நாங்கள் வரோம் பிஜேபி. நீ யாரெல்லாம் அந்த மேடையில் உட்காந்து வச்சுனா சட்டவிரோதமாக அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாங்க அவங்களையும் கூப்பிடு, நாங்களும் வரோம். அங்கே வந்து பேசிப்பார் பார்க்கலாம். நீ இங்கே பிஜேபியுடைய மாவட்ட தலைவர், நான் என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகு, அப்புறம் அவர் ஆக்குறது இருக்கட்டும். அதுக்கு வழி கிடையாது, வக்கு கிடையாது. இவங்களாம் ஆட்சியில் எங்கே ஓடுவானு எங்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படியா? ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னா, தேசத்திற்காக வாய்க்கரிசி போட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் பலிதானம் கொடுத்துட்டு தான் கட்சியை வளர்த்துருக்கிறோம். இவரும் கதை விட்டுன்னு இருக்காரு. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு. தாமான் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையா இருந்ததுன்னா, தைரியம் இருந்தா சவால் விடுற, அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டோம், நான் வரேன், நேரடியாக வரேன். என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகட்டும், ஒண்டி கொண்டு செய்யனாலும் செஞ்சிருவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். நீ பீஸ் பீஸ் ஆகிறது ஒன்று, இவர் ஒன்று இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமகன் இல்லைங்க, ஒரு பிரதமருங்க. அவர் 3வது முறை வரதான் போறாரு. அப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 16ஆம் தேதி வரை அவகாசம். இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கு தனித்தனியாக நீட் தேர்வு நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடக்க உள்ளது. தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி துவங்கியது. 21 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்தனர். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க நேற்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகிற 16ஆம் தேதி இரவு 10:50 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இரவு 11:50 மணி வரை அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சரிந்து விழுந்த 60 அடி தேர், என்ன நடந்தது? வேலூர் பாலாற்றங்கரையில் நேற்று இரவு மயான கொள்ளை திருவிழா நடந்தது. விருதம்பட்டு, கழிஞ்சூர், மோட்டூர் வெண்மணி பகுதிகளைச் சேர்ந்த 3 தேர்களில் அங்காளம்மன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். பாலாற்றங்கரையில் சூறையாடல் முடிந்து தேர்கள் திரும்பும் சமயத்தில் மோட்டூர் வெண்மணியைச் சேர்ந்த 60 அடி உயர தேர் சரிந்தது.
கிளம்பிட்டு இருப்பேன்டா கொஞ்சம் எதிர்பாராமல் நடந்த இந்த சம்பவத்தில் வெண்மணியைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவர் சிக்கிக் கொண்டார். மயான கொள்ளைக்கு வந்த தேர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விமல்ராஜை மீட்டனர். லேசான காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். டிராக்டர் மூலமாக தேர் திரும்பும் போது ஆற்றங்கரையில் மண் அதிகமாக இருந்ததால் டயர் மணலில் சிக்கி சரிந்ததாக கூறப்படுகிறது. அந்த சமயம் மக்கள் எதிர் திசையில் நின்று இருந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து வேலூர் வடக்கு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமயபுரம் பூச்சொரிதல் கோலாகல துவக்கம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று பூச்சொரிதல் விழா துவங்கியது. பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் விழா நடக்கிறது. உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் நலனுக்காகவும் அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருப்பார் என்பது ஐதீகம். கூடை கூடையாக மக்கள் கொண்டு வந்த பூக்கள் அம்மனுக்கு சாத்தப்பட்டது.